உங்க பொண்ணு எங்க ஆத்துல சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா உங்க பொண்ணு என்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்தாலோ எங்க ஆத்துல இருக்க சந்தோஷம் எல்லாம் போயிடுது. ராசி இல்லாதவன் எங்க ஆத்துல காலடி எடுத்து வச்சதால எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்கேன். அவன் பேச்சு கேட்டுண்டு சொத்துல பங்கு வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்க. ஆமாமா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பிறப்புல மனுஷாலா பிறந்தவங்க பிரத்தியாருக்கு உதவி பண்ணி கடவுளா வாழ வேண்டாம். பிரத்தியாருடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சல் பண்ணாம மனுஷனா வாழ்ந்தாலே போதும். இனிமேலாவது மனுஷனா வாழ முயற்சி பண்ண. இனிமே நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழறதுக்கு சாத்தியமே கிடையாது. இப்படி ஆனதுக்கு அப்புறமா பாசத்தை கொட்டுறேன், அன்பை காட்டுறேன்னு இங்க வராத. இனிமே அப்படி மீறி இங்க வந்தா நானே உன்னை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு என்ன தள்ளாத. சுதா, என் தம்பி சுதாவாடா நீ? ஏண்டா உனக்கு என்னாச்சு? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேச வச்சுட்டேன். உன் மாட்டு பொண்ணு பத்மா உனக்கு பெருசுன்னா என் சுயமரியாதை எனக்கு பெருசு. என் ஆம்படையா துளசி பெருசு. நீ கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. Please. Don't worry. Are you sure? Sure. டயத்துக்கு சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே. அப்புறம் நீயும் டயத்துக்கு சாப்பிடணும், வேளைக்கு டேப்லெட் போடணும், மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேயா? நான் கிளம்பட்டுமா? ஆமா, கிளம்புறச்ச ஸ்பெஷல் கவனிப்பு எதுவும் இல்லையா? நான் வரதுக்கு ஈவினிங் மேல ஆகும். அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்காதா? நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய். ஆனா ஈவினிங் வந்து சேர்த்து தரணும். பாய் பாய். என்னடி எங்க வாமுடியா? ஆபீஸ் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரு. பார்த்தேளா? அம்மா அம்மா நீ என்னையே சுத்தி வந்துட்டு இருந்தவன் இப்ப பொண்டாட்டி வந்த உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னே தோணல. லைக் ஃபாதர் லைக் சன். அப்படின்னா என்னடி பேந்த முழிக்கிற? கல்யாணம் ஆன புதுசுல நானும் புடவை முந்தானி பிடிச்சி இப்படிதானே சுத்தின்னு இருந்தேன். அதை போலதான் உன் பிள்ளையும் செய்யறாளமோ. இது பாரு, ஆபீஸ் போற அவசரத்துல சொல்லாம போயிருப்பான். இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கப்படாதே. இனி போற போக்குல நீ கௌசல்யாவை பார்த்து மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இவதான் காரணம்னு சொல்லுவ போல இருக்க. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. ஆமா, இந்த கோலத்துல தான் ஆம்படியான வழி அனுப்பி வச்சியா? ஆமா. ஆம்படியா வெளியே போறச்ச தலைய முடிஞ்சிட்டு வழி அனுப்புவான்னு பேரு. நீ என்ன பண்ணுவ? உன் தாயார் இருந்து வளர்த்திருந்தா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பா. உன்னை வளர்த்தது உன் தோப்பனார் தானே, ஆம்பளை தானே, அவரை எங்க சொல்லி கொடுத்திருப்பார். நல்லா வந்து சேர்ந்த பாரு நேக்குன்னு. அடடே, வாங்க சம்பந்தி வாங்க. நமஸ்காரம். சுரேஷ் இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனான். முன்னாடி வந்திருந்தா உங்க மாப்பிளையும் பாத்துக்கலாமே நீங்க. பரவாயில்ல, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கௌசி முழுகாம இருக்கா. உங்க அனுமதியோட இவளை எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டுலான் இருக்கேன். அழைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி சமயத்துல பொம்மநாட்டி பிறந்த ஆத்துல இருக்கிறதா உசிதம். நீங்க செத்து சும்மா இருக்கேளா? பிறந்தாத்துக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு இப்ப அவளுக்கு என்ன ஆயிடுத்து? மாசமா இருக்கிறச்ச எல்லாருக்கும் வரக்கூடிய மசக்க தானே. அவ இங்கே இருந்துட்டு போட்டோம், நாங்களே பாத்துக்கிறோம். சம்பந்தி, அத்தை சொல்றது சரிதான். நான் இந்த குடும்பத்து மூத்த மருமக. எனக்கும் மசக்க வந்தது.
அப்ப நான் இந்த வீட்ல தானே இருந்தேன். எங்க வீட்டுக்கா போனேன்? இன்னும் சொல்ல போனா என் பிரசவமே அத்தை தான் பார்த்தாங்க. இந்த குடும்பத்துல அது என்ன புது பழக்கம் பிறந்தாத்துக்கு போறது? அதெல்லாம் இல்லம்மா, ஏதோ எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு தோணுது. என்னுடைய விருப்பத்தை நீங்க யாரும் தப்பா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். குழந்தைய ஆத்துக்கு அழைச்சிட்டு போனா அவ அக்கா தங்கச்சி கூட கொஞ்ச நாள் கலகலன்னு சந்தோஷமா இருந்தா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அப்போ கௌசல்யா இங்க சந்தோஷமா இல்லையா? உங்க வீட்ல இருந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பாளா? அதானே நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கள். ஐயோ சம்பந்திமா, நான் எதுவும் தப்பா பேசல. அப்படி தப்பா நான் ஏதாவது பேசுறதா உங்களுக்கு தோணுதுன்னா என்ன மன்னிச்சிருக்கும். உங்க பொண்ணு எங்க ஆத்துல சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா உங்க பொண்ணு என்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்தாலோ எங்க ஆத்துல இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுது. ராசி இல்லாதவன் எங்க ஆத்துல காலடி எடுத்து வச்சதால எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்கேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களா வந்தீளா இல்ல அவ போன் பண்ணி வர சொன்னாளா? நானா தான் வந்தேன். இப்ப நான் இங்க வந்ததுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பொண்ணு அழைச்சிட்டு போகணும்னு தோணுது, அதான் வந்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருக்கோம். நான் வரேன். பத்மா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். யாருன்னு பாரு, போஸ்ட்மேன் நினைக்கிறேன். நம்ம ஆத்துக்கு போஸ்டா? அவனை கேட்டா அவனுக்கு என்னடி தெரியும்? பத்மா போயிருக்காளோன்னு வரட்டும் பார்க்கலாம். யாருடி? அம்மா, வக்கீல் நோட்டீஸ்மா. என்னது வக்கீல் நோட்டீஸா? யார் அனுப்பியிருக்கா? சுதர்சன் மாமா. என்னது? அதை பிரிச்சு படி, என்னன்னு பாப்போம். பத்மா, என்ன எழுதிருக்கு? மாமா மாமா அந்த சக்கரவர்த்தியோட கையாளா முழுசா மாறிட்டார். அவன் பேச்சு கேட்டுண்டு சொத்துல பங்கு வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். ஆமாமா, நாம குடியிருக்கிற இந்த வீடு பூர்வீக சொத்தான். அதனால இந்த ஆத்த காலி பண்ணி மாமா கிட்ட ஒப்படைக்கணுமா? அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கும் மாமா பல விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காராம். அதனால கம்பெனிலயும் அவருக்கு பங்கு வேணுமாமா. சுருக்கமா சொன்னா எல்லா அசையாத சொத்துலயும் நேக்கு பங்கு இருக்குன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நாமளா சொத்தை பிரிச்சு கொடுக்கலனா சட்டப்படி பிரிச்சு வாங்கறதுக்காக அம்மா மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுப்பாராம். நான் இல்லைன்னா அந்த சுதர்சனே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டான். என்னையே கோர்ட்டுக்கு இழுப்பானா? அவன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுனால இந்த சொத்துல இருந்து நயா பைசா நான் தரமாட்டேன். பாத்துடுறேன், அவனா நானான்னு பாத்துடுறேன். இந்த ரங்கநாயகிக்கு
பாசமாவும் இருக்க தெரியும், பகையாவும் இருக்க தெரியும்னு அவனுக்கு தெரியணும்ல. யார் சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது? ராஸ்கல். அவனை தொலைச்சிடுறேன், தொலைச்சு. ரங்கநாயகி, நீ டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆனா வீக் ஆயிடுவ. பிரச்சனைங்கிறது யாருக்குமே வரக்கூடாது. வந்தா அதை நம்ம ஃபேஸ் பண்ணிடணும். நாமளும் நல்ல வக்கீலா பார்த்து பேசி நோட்டீஸ் அனுப்பிடுவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடுவோமே. அப்பா, நீங்க அஹிம்சைவாதி. உங்க அஹிம்சைலாம் இந்த விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு நேக்கு தெரியும். என்ன, அந்த சக்கரவர்த்தியுடைய தூண்டுதல் பேர்ல தானே மாமா இப்படி ஆட்டம் போட்டு இருக்கார். இன்னும் 1 hour, ஜஸ்ட் 1 hourல அந்த சக்கரவர்த்தியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அப்புறம் மாமா தானா வழிக்கு வந்துடுறார். சித்து நில்லுங்க. எங்க போறே? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு பெரியவா சொல்லுவா. ஆனா ஊனா அந்த சக்கரவர்த்தி அழிக்கிறேன்னு கிளம்பிடுறேள். அன்னைக்கும் இப்படித்தான். அவனை மாத்துல வந்து சத்தம் போட்ட உடனே அவனை சுட்டே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னேள். அவனை கொன்னுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? சொல்லுங்கண்ணா. நம்ம பிரச்சனை எல்லாம் இன்னும் அதிகமா தான் ஆகும். சக்கரவர்த்தியை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுவேள். ஆம்பளை துணை இல்லாத ஆத்துன்னு நினைச்சு நிறைய சக்கரவர்த்திங்க நம்ம கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பா. அந்த சக்கரவர்த்தி அடக்கிறதுக்கு கத்தியை தீட்டுறதை விட புத்தியை தான் தீட்டணும். அந்த சக்கரவர்த்தியை எங்க தட்டினா மண்ண கவுவான்னு பார்த்து சரியான இடத்துல அவனை தட்டி உட்கார வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க கோவப்படுற மாதிரியோ அம்மா ஆத்திரப்படுற மாதிரியோ நடந்துட்டா நஷ்டம் நமக்கு தான். இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதாண்டி முடிவு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமாவையும் சக்கரவர்த்தியும் பிரிக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா முடியும். அதையும் நானே செய்றேன். அந்த சக்கரவர்த்தியும் சுதர்சன் மாமாவையும் பிரிச்சு காட்டுறேன். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ரைட், தேங்க்யூ. ஆமா ஆமா, ஓகே, தேங்க்யூ. என்னடா பாஸ்கர், ஃபைலும் கையுமா வந்து நிக்கிற? இல்லப்பா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல பாலம் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் நாம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இறங்கல. இது அநேகமா இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சா நிறைய லாபம் வரும்னு தோணுது. அதான் அப்ளை பண்ணலாமான்னு உங்களை கேட்கலான்னு வந்தேன். இது கொஞ்சம் பாருங்க. டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஆஃபீஸ் விஷயமும் பிஸ்னஸ் விஷயமும் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் நான் சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்ச மாட்டியா? இனிமேல் இது மாதிரி டவுட் கீட் நீ என்கிட்ட வந்து கேட்ட உதப்படுவேன். பெருசா வந்துட்டான். ஓ, வாங்க 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 சம்பந்தி. என்னாச்சுங்க? நான் சொன்ன மாதிரியே சுரேஷ் வீட்டுக்கு போய் கௌசல்யா உங்க வீட்டுக்கு அழைச்சு வந்துட்டீங்களா? உங்க பேச்சை கேட்டு சுரேஷாத்துக்கு போயிருந்தேன். அங்க அந்த சுரேஷம்மா ஒரு பக்கமும் அந்த சௌந்தர்யா ஒரு பக்கமும் என்ன புடின்னு பிடிச்சி உலுக்கி எடுத்துட்டாங்க. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கௌசியை உங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அவ எல்லாம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறான். நேக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சௌந்தர்யா என்னடான்னா தன்னுடைய மசக்கைக்கு கொடுத்த அம்மா வீட்டுக்கு போகல, கௌசி இங்கே இருக்கட்டும்னு வேற சொல்றா. நான் அவங்க கிட்ட நான் யதார்த்தமா என் பொண்ணு கௌசியை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி என்னை கேவலப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஐயா, திருடனுக்கு தேல் கொட்டலாம் மாதிரி என்னால எதையும் பேச முடியாம ஊமையா திரும்பி வந்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? கௌசல்யா தொடர்ந்து அங்க இருக்கிறது ஆபத்து. ஏதாவது பண்ணி உடனே அங்கிருந்து அழைச்சிட்டு வந்துடணும். உங்களுடைய பேச்சிலிருந்து எனக்கு ஒண்ணு தெளிவா படுறது. யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட வாழ்க்கை பறி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க குடும்ப வாரிசு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானே? சே, என்ன சுயநலமான குடும்பம் யா நீரு. ஓ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும், நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னதெல்லாம் போதும். நீங்க சொன்னதை கேட்டு என் குடும்பமே பட்ட கஷ்டம் போதுயா. கௌசியை சந்தோஷமா வாழ விடாம உங்க சுயநலத்துக்காக அவளை பலியாக்கிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கௌசியாட்டு ஒரு பொண்ணு இருந்து அவளை கட்டி கொடுத்துட்டு அவ ஆம்படியா இல்லாம இன்னொருத்தருடைய கருவை சுமந்துட்டுன்னா என்ன செய்வே? நீ எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நேக்கு அந்த குழந்தைய பெத்து கொடுன்னு நீங்க இப்ப சொல்றீங்களே, அதே நிலை வந்தா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க?
உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னு நினைப்பேளா இல்ல யாரோட கருவியை சுமக்கிறது முக்கியமா நினைப்பேளா சொல்லுங்க. பதில் சொல்ல முடியல இல்ல முடியாது. உங்களால பதில் சொல்லவே முடியாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பிறப்புல மனுஷாலா பிறந்தவங்க பிரத்தியாருக்கு உதவி பண்ணி கடவுளா வாழ வேண்டாம். பிரத்தியாருடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சல் பண்ணாம மனுஷனா வாழ்ந்தாலே போதும். இனிமேலாவது மனுஷனா வாழ முயற்சி பண்ண. ஏய் கௌசல்யா, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அழாத. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அழுதுட்டே இருந்தா என்னன்னு புரியும். என்ன நடந்தது? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு காத்தால நீங்க ஆபீஸ் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல என் அப்பா வந்தாரு. நான் மாசமா இருக்கிறதால என் ஆத்துக்கு அழிச்சுன்னு போறேன்னு சொன்னார். அவ்வளவுதான். உங்க அம்மாவும் மண்ணியும் சேர்ந்து எங்க அப்பாவை பேசி தீர்த்துட்டாங்க. அப்பா பாவம் போயிட்டாரு, கூனி குறுகி போயிட்டாரு. நீங்களா வந்தேளா இல்ல உங்க பொண்ணு சொல்லி வந்தேளா? உங்க பொண்ணு இங்கே இருக்கட்டும், பொருந்தாத்துக்கு போவதால எதுவும் ஆயிடாது, நீங்க போலான்னு எங்க அப்பாவை வெளியே துரத்தாது குறையா அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? வயசாச்சுன்னா பேச்சுல ஒரு பக்கம் வர வேண்டாம். ஆனா எங்க அம்மாவுக்கு வயசாக ஆக எப்படி பேசுறதுன்னு தெரியல. யாருண்ட எப்படி பேசுறதுன்னு புரியாம வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு தெரியறா. அம்மா தான் பேசுறானா அந்த மண்ணி பக்கவாதிய மாட்டோம் ஒத்து ஊதின்னு இருக்கா. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். என் கூட வா. அம்மா, அம்மா. என்னடா காலையில ஆபீஸ்க்கு போறச்சா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணல. இப்ப எதுக்கு ஹால்ல என்ன அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க? என்ன வேணும் நோக்கு? இன்னைக்கு காத்தால என் மாமனார் இந்த ஆத்துக்கு வந்திருந்தாரா? ஆமா ஆமா சுரேஷ், உங்க மாமனார் தான் இங்க வந்திருந்தாரு. இப்ப அதுக்கு என்ன? மன்னி, நான் உங்களாண்ட கேட்கல. தேவையில்லாத விஷயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அம்மா நீ சொல்லுமா, வீடு தேடி வந்த என் மாமனார எதுக்குமா அசிங்கப்படுத்தி அனுப்புன? டேய், நீ என்னடா பேசுற? நான் உன் அம்மாடா. என்ன பார்த்து எல்லாம் இவ வந்தது வராதுமா உனக்கு தூபம் போட்டு என்கிட்ட சண்டை போட அனுப்பிட்டாளா உன்னை? அம்மா ப்ளீஸ்மா, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் என் மாமனார் அவமானப்படுத்துனீங்க? டேய், என்னடா பேசுற? என்ன பேசுற? என்னமோ இவ ஊர்ல இல்லாத அதிசயமா பிரெக்னண்டா இருக்காளா, அதனால அவளை பிறந்தாத்துக்கு அழிச்சுன்னு போணுமா? டேய், நோக்க ஒரு விஷயம் தெரியுமா? உன் மண்ணி சௌந்தர்யா கர்ப்பமா இருக்கும்போது அவ பிறந்தாத்துக்கு போனாளா? இல்ல இவ என்ன பெரிய ஸ்பெஷலா அவ ஆத்துக்கு போனானே? அவரோட இவளை அனுப்பி வைக்கலன்னு மாத்து மனுஷால வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாரு. அதனாலதான் நானும் திருப்பி பேசினேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா நீ போய் சொல்றமா? அம்மா நீ போய் சொல்ற. என்ன கௌசி அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப தன்மையான ஆளு. எந்த சமயத்திலையும் தரக்குறைவா அவர் பேச மாட்டாரு. நிறுத்துங்க அம்மா, நிறுத்துங்கம்மா. நீங்க தான் தேவையில்லாம அவரை அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஆமாமா, நீங்க தான் அவமானப்படுத்திருக்கீங்க. பெத்த தாய் சொல்றதுல நோக்கு நம்பிக்கை இல்ல. உன் பொண்டாட்டியும் உன் மாமனாரும் சொல்றதை நோக்கு பெருசா
அதனால தான் அவ சொல்ற பேச்சுக்கு நீ ஆடிட்டு இருக்க. வர வர இந்த ஆத்துல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. பேசாம நான் இந்த வீட்டுக்கு வராம அந்த ஆபீஸ்ல இருந்து தொலைக்கலாம். எனக்கு நிஜமா எரிச்சலா இருக்குமா? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? எரிச்சலா இருக்குன்னு சொன்னேன். ஏண்டி கேட்டியா? கேட்டியா என் புள்ள சொன்ன வார்த்தைய? அவனுக்கு இந்த ஆத்துக்கு வரதுக்கு எரிச்சலா இருக்கான். இதெல்லாம் யாரால? உன்னால. அம்மா நிறுத்துமா, நிறுத்து. அவளை அடிக்காத. நீங்க பண்ண தப்புக்கு அவளை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? யாரா பண்ண தப்பு? யார் பண்ணா? நீங்களும் மண்ணி சேர்ந்து பண்ண தப்பு தான். கௌசல்யா, கூட நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறா, நீ நம்ப மாட்டேங்கிறா நீ. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளே சண்டாளி. ஐயோ சௌந்தர்யா, பாத்தியா அம்மா அம்மானு என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவானே. பாரு பொண்டாட்டி பின்னாடி எப்படி போறான் பாரு. பாக்குறது என் வயிறு எரியுது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சுதர்சன் மாமா அனுப்பின வக்கீல் நோட்டீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம என்னதான் செய்யணும்? 2 வழி இருக்குமா. சுதர்சனம் கிட்ட சமரசமா பேசி அவருக்கு உண்டான சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கறது ஒண்ணு. இன்னொன்னு, சுதர்சனம் ஓஞ்சி போற அளவுக்கு இந்த கேஸை கண்டக்ட் பண்ணி வாய்தா இழுத்து அடிக்கலாம். சொத்துல பங்கு கிடையாதுன்னு நோட்டீஸ் அனுப்ப முடியாதா? அது முடியாதுமா. அவரு வக்கீல் நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வீடு ஒப்பா சம்பாதிச்சது. சட்டப்படி இதுல அவருக்கும் பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா இதுல அதிகமான பங்கு அவருக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி ஷேர்ல அவர் பங்கு கேட்கிறாரு. சட்டப்படி நீங்க அதையும் கொடுத்து தான் ஆகணும். என்ன, அவர்கிட்ட குறைவான ஷேர் இருக்கிறதுனால கம்பெனியோட முக்கியமான முடிவுகளை அவர் எடுக்க முடியாது. ஆனா கில்லாடியான ஒரு அட்வைசர் அவர் கிடைச்சாருன்னா அவர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை வச்சுக்கிட்டு உங்க அத்தனை பேரையும் அவர் ஆட்டி வைக்க முடியும். கில்லாடியான அட்வைசரா? அது ஏற்கனவே அவருக்கு அமைஞ்சாச்சு. அந்த அட்வைசர் பேச்சை கேட்டுண்டு தானே இவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கார். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற ஷேர்களை வச்சுண்டு கம்பெனி இயக்கத்தையே நிறுத்திடுவார் போல இருக்கே. அஃப்கோர்ஸ், சொந்த அக்கான்னு கூட பார்க்காம வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனவரு கம்பெனி விவகாரத்தில் சிக்கலை உண்டு பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். சட்டத்துக்குள்ள சிக்காம, அதாவது நேர்மையான வழியில தான் கேட்குறேன். அந்த சக்கரவர்த்திய நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதா? அது கடவுளால தான் முடியும். டேய், அவா பண்ற தப்பு காரியங்களுக்கு அவா தாண்டா தண்டனை அனுபவிச்சாகணும். இப்ப கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வரே? இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தே தான் ஆகணுமா? இல்லைன்னா அவர் கோர்ட்டுக்கு போவாரு. கோர்ட்ல விசாரணை அது இதுன்னு உங்க குடும்பத்தோட மானம் தினசரி பத்திரிகையில இருந்து டிவி நியூஸ் வரைக்கும் விளம்பரமாகும். நல்லா யோசிச்சுங்க.